ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் கடவுளின் தேசமான கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு பழமையானதும் புனிதமானதுமான விஷ்ணு மாயா கோவில். கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பெருங்கொட்டுக்கரை என்னும் இடத்தில் அமைந்துள்ளது விஷ்ணு மாயா கோவில். இக்கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக பக்தர்களின் வேண்டுதலுக்காக கட்டப்பட்டுள்ளது. கண்களை பறிக்கும் அழகுடன் தங்க நிறத்தில் ஜொலிக்கிறது கோவில். எருமை வாகனத்தில் அமர்ந்தபடி காட்சி தருகிறார் விஷ்ணு மாயா. பெயருக்கு ஏற்றாற் போலவே அங்கே கால் வைத்த கணமே ஏதோ ஒரு மாயம் நம்முள் ஏற்படுகிறது. ஓர் இனம் புரியாத உணர்வு நமக்குள் ஏற்படுகிறது. விஷ்ணு மாயா மாய சக்திகளின் கடவுள். செய்வினை தோஷங்களை நீக்கும் ஸ்ரீ விஷ்ணு மாயா கேரள மக்களால் குட்டிச்சாத்தான் என்று அழைக்கப்படுகிறது. குட்டிச்சாத்தான் என்றால் பாலகன் என்று பொருள். குழந்தை வடிவில் அமர்ந்து அருள் பாலிக்கும் இந்த விஷ்ணு மாயா சுவாமி சங்கடங்கள் தோஷங்கள் தடைகளை தீர்த்து நல்ல ஒரு மாற்றத்தை மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு மாயாவை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் வறுமைகளை நீக்கி சிறந்த செல்வ செழிப்பை வழங்கி தங்களின் மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு மாயாவிடம் பிரார்த்தனை செய்வதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட்டு வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதாக நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் பத்ரகாளி, புவனேஸ்வரி, விநாயகர், ஐயப்பன், முருகர் போன்ற தெய்வங்களும் உள்ளன. புராணத்தின்படி கூணமுத்தப்பன் என்ற முனிவர் மனித குலத்தின் நல்வாழ்வுக்காகவும் இறைவன் அருளை பெறவும் கடும் தவம் புரிந்தார். தவத்தின் பலனாக தேவி அவர் முன் தோன்றினார். பரமேஸ்வரனின் மகனான விஷ்ணு மாயா சுவாமியை மகிழ்விக்கவும் ஆட்கொள்ளவும் உதவுகின்ற மந்திரத்தை தனக்கு தருமாறு கூணமுத்தப்பன் தேவியிடம் வேண்டினார். கூணமுத்தப்பனின் தவத்தில் மகிழ்ந்த தேவி விஷ்ணு மாயாவுடன் மூல மந்திரத்தையும் தினமும் அவனை வழிபட தியான மந்திரத்தையும் சொன்னார். பின்னர் அவர் அங்கிருந்து இமயமலைக்கு சென்று கடுமையான தவம் மேற்கொண்டார். தவத்தின் பலனாக விஷ்ணு மாயா சுவாமி அவர் முன் தோன்றினார். பின்பு அவர் தெய்வத்துடன் பெரியங்கோட்டுக்கரை வந்து விஷ்ணு மாயா துணையுடன் விஷ்ணு மாயா சுவாமியை அங்கு நிறுவினார் என்கிறது வரலாறு. மதியம் 12 மணிக்கு மேல் அருள் வாக்கு சொல்லப்படுகிறது. 200 ரூபாய் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த அருள் வாக்கில்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுகிறது. இந்த அருள் வாக்கில் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நிறைய பிரபலங்களும் கலந்து கொள்வதாக சொல்லப்படுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் ஒரு சிறந்த கோவிலை பற்றி விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.